ஹலோ கைஸ், நான் தான் உங்க பப்பாளி பேட்டு. நேத்து நம்ம சேனல்ல புதுசா ஒரு ஸ்டோரி எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணோம். அதுதான் வெண்பா. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நம்ம சேனலுக்கு ஏத்த ஒரு ஒரு கேம் மாதிரி இருந்துச்சு. அது ஒரு கேம் மாதிரியே ஃபீல் ஆகல. ஆஹ் அதுல நம்ம பார்த்த குக்கிங்கா இருக்கட்டும், அதுல நடந்துட்டு இருந்த கேரக்டர் இன்டராக்ஷனா இருக்கட்டும், எல்லாமே வந்து எனக்கு ஆஹ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னொன்னு அந்த போன வீடியோல சொன்ன மாரி ஹாஸ்டல்ல இருக்கிறனால அது இன்னும் கொஞ்சம் இம்பாக்ட்ஃபுல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஸோ நம்ம இன்னைக்கு அததான் நம்ம கண்டினியூ பண்ண போறோம். ஓகேயா? ஓகே. நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஓகே. ஸோ பையன் பிறந்திருக்கான் நமக்கு. வெண்பாக்கு. ஓகே. மை நேம் இஸ் பாவலன் சார். பாவலன் இன்னும் ஜாப் தேடிட்டு தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஓகே. கவின் தான் நம்ம வெண்பா பாவலனோட பையன் பேரு. It would be my privilege to work with you. ஓகே. ஸோ பாவலன் வந்து லாஸ்ட் எபிசோட்ல நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி கனடால இருக்கோமா இந்தியாவுக்கு போலாமான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ கனடாலே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க போல. பட் கனடால இருந்து பையனையும் வளர்க்கணும்னா நிறைய காசு தேவை அப்படின்னு ஜாப் தேடணும்னு சொல்லிட்டு இருந்தாங்களா. ஸோ இதுதான் இன்னும் போயிட்டு இருக்கு போல. வெண்பா கவினும் வெண்பாவும் விளையாண்டுட்டு இருக்காங்களா? ஓகே. ஓகே. ஸோ பாவலன் வந்து ஏதோ மெக்கானிக்கல் வேலை பார்க்காரு போல. டிரான்ஸ்போர்ட் பண்றது. ஓகே. கவின் மாட்டிக்கிட்டான் அவங்க அம்மாட்ட. ஓ, ப்ளூ கலர் தான் கவினோட டயலாக் போல. இட்ஸ் எ கேப். சூப்பர்மேன்லாம் போடுவாங்களா, பேட்மேன். அது. ஓகே. ஓகே. இதெல்லாம் இந்தியால வேலை பார்த்திருக்கான் பாவலன். இந்த இன்வென்ட்ரி டிரான்ஸ்போர்ட் ஜாப்லாம். இன்னும் ஓடிட்டு தான் இருக்காங்க. இதே வேலையா போச்சா? ஓ, பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் பிசிக்ஸ். தவளை தான் கேப்பா யூஸ் பண்றான் போல. நம்மளும் அதை பண்ணியிருக்கோம். நான் பண்ணியிருக்கேன்ப்பா. ஷேர் போடு. ஓ, ப்ரொபேஷன் பீரியட். குவிக் லேர்னர். ஓகே. பாவலன் கஷ்டப்பட்டு எப்படியாவது வேலை ஜாயின் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான் போல. கண்ணா, புட்டுசான் கண்ணா, ஹரி அப் நாவ். ஓ, அவங்கெல்லாம் தமிழ்ல பேசுறாங்க அப்போ. ஓ, எல்லோ கலர்ல இருந்தா தமிழ்ல ஒரு வேலை அப்போ. வெள்ளை கலர்ல இருந்தா தமிழோ? எல்லோ கலர்ல இருந்தா இங்கிலீஷ்னு நினைக்கிறேன் அப்போ. ஓகே. வெண்பாக்கு புரியாது போல அவ்வளவா இங்கிலீஷ். ஓகே. எல்லோ கலர் தான் இங்கிலீஷ். சோ பாவலன் வந்து எல்லோ கலர்ல பேசுறான். சோ ப்ளீஸ் கண்ணா வெள்ளை கலர்ல இருந்தா தமிழ். ம் ஓகே. ஜாப் கிடைச்சிட்டா? கஷ்டப்பட்டு ஜாப் தேடுறான் பாவலன்.
சேம் ஓல்ட். ஓ, அது ஒரு கதையா? ஐ அம் டெல்லிங் யூ இட்ஸ் டைம் ஃபார் இட் டு கோ. சொல்லுவோம். மை பியர்ட். ஓ, அதுதானா? திஸ் இஸ் அ ஃபோன் இன்டர்வியூ. கிளீன் ஷேவ் பண்ணா வேலை கிடைக்கும்னு வெண்பா சொல்லியிருக்கா போல. ஓகே. பாவலனுக்கும் அவ்வளவா இங்கிலீஷ் தெரியாது போல. சோ திரும்பி சொல்லுங்க திரும்பி சொல்லுங்கன்னு கால்ல பேச வேண்டியிருக்கான். ம். அது ஒரு நல்ல வழிதான் இங்கிலீஷ் கத்துக்க. ம். ஏ. ஓகே. ஸோ எல்லோ கலர்ல பேசினாலே அது இங்கிலீஷ். வி கேன் வாட்ச் பேட்மேன் டுகெதர் அப்பா. ஓகே. கவினுக்கு தமிழ் மறந்துடும்னு வெண்பாக்கு வரி கவலையா இருக்கு. ஓ, ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவனை கெவின்னு கூப்பிடுறாங்களாம். ஓகே. அவனை தமிழ்ல பேச சொல்றாங்க. ஓகே, இப்ப தமிழ்ல பேசுறான். நேம்ஸ் டெல் ஸ்டோரிஸ். ம். ஓகே. ஓகே. ம். ஓ, கவின்னா பியூட்டிஃபுல்னு அர்த்தமா? ஓகே. ஓகே. உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவனை கெவின்னு கூப்பிடுறாங்க. ஸோ நான் கெவினாவே இருந்துக்கிறேன் அப்படின்னு இங்கிலீஷ்ல வேற சொல்றான். வெண்பாக்கு ரொம்ப சோகமா இருக்கு. அவன் அடாப்ட். இங்கிலீஷ் டெஸ்ட்ல ஃபுல் மார்க். கேரக்டர்ஸ்லாம் ரொம்ப அழகா இருக்குல்ல. வெண்பாவோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு போனதுல இருந்தே. பாவலன் எப்பவுமே ஒரே மாதிரி இருக்க மாதிரி தான் இருக்கு. ஐப்ரோ மட்டும் தான் மாறுது. வெண்பா தான் ஃபுல் ஃபேஸும் ஹாப்பியா இருக்கா, சேடா இருக்கா, டயர்டா இருக்கான்லாம் கிளியரா தெரியுது. ஓ, குக்கிங் பண்ண போறோமா? ஓகே. தமிழ்ல பேசு. நம்ம ஊர்ல இங்கிலீஷ்ல பேசு, இங்கிலீஷ்ல பேசுன்னு சொல்லுவாங்க. சம்திங் அட் ஹோம். புரோட்டாவா? தோசையா? இடியாப்பம். நெய் தோசை. பிரியாணி. கறி தோசை. பாவலனுக்கு தோசை மட்டும் தான் தெரியும் போலயே. போர் அடிக்காமா? எக்ஸ்ட்ரா சீஸ் பீஸா. எக்ஸ்ட்ரா டாப்பிங்ஸ். வெண்பா கோவம் வந்துட்டு. புட்டு. ஓ. இப்போ வெண்பாவும் பண்ணதில்ல, அவங்க அம்மா தான் பண்ணியிருக்காங்க. ராக்கெட் மாதிரி இருக்கும்னு சொல்லி. சூப்பர். ராக்கெட் லான்ச்சிங் ஆகிற மாதிரி இருக்கும். இல்ல வேண்டாம், பீஸாவே ஆர்டர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றா.
ராக்கெட் கிடைக்காது. ஒரு நல்ல கார்ட்போர்ட் டப்பா கிடைக்கும். எதுவும் சொல்ல மாட்டாளோ? ஓ, பார்க்கணுமா? ஓகே, 3 பேரும் சேர்ந்து பண்ண போறோமா? மாவு பாட்டு போட்டாச்சா? ஓகே. 500 grams ரைஸ் வாட்டர், ரைஸ் வாட்டர் ரெண்டையும் போட்டு அரைக்கணும். ஃபைனா இருக்க ரைஸ் எல்லாம், ஐயோ இதுல ஏதோ போட்டிருக்கேன், இது அழிஞ்சிருக்கு. ஸோ அந்த பாத்தீங்கன்னா இந்த புக்ல எல்லாமே கிளியரா இல்ல, சில விஷயங்கள்லாம் அழிஞ்சிருக்கு. ஃபைன் ரைஸ். நம்ம சென்னை சிட்டி அது கடையாளம் தான் எங்க பட்டி தொட்டி பண்ண ஆரம்பிப்பா. என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட்? இல்ல இது ஓல்டு சிட்டி பல பேருக்கு எங்கூரு கோல்டு சிட்டி ஜொலிக்குது பாருடி செல்ல குட்டி செல்ல குட்டி ஏய் கொளுத்துது கொடையில வெயிலு ரைஸ் அரைக்கணும். பறக்குது மின்சார ரயிலு ஏய் கொளுத்துது சம்மர்ல வெயிலு பறக்குது மின்சார ரயிலு அரைச்சாச்சு. இப்போ பிரிக்கணும். ஓகே, இதை இப்ப எடுத்து ஆட்டிக்கிட்டே இருந்தா ஓகே. இப்போ ரைஸ் எடுத்து தண்ணியில கலக்கணுமா? இதுதான் லாஸ்டா? ஆமா, கொஞ்சம் ரொம்ப தண்ணியா இருக்கே. அப்ப என்ன பண்ணணும்? இவ்வளவு போதுமா? ரன்னிங். ஓ, ஃபுல்லா போடணும். ஓகே ஓகே, இப்பதான் புரியுது, இப்பதான் புரியுது. ஓகே, ஓ, அதுக்கு நேரா வச்சு பண்ணணுமா? இப்படி இந்த இத வந்து தண்ணியில ஃபர்ஸ்டே போடணுமா? இத திரும்பியும் ஓகே ஓகே. இப்ப திரும்பியும் எடுத்து இதுல போட்டு புட்டு மாவு செய்யறோம் கைஸ். இன்னும் கொஞ்சம் இருக்கு, அது திரும்பியும் போட்டு அரைச்சி இப்ப எல்லாமே
ஓகே. ராக்கெட். ஓகே, வாசிக்குமா? ஐயோ, கிழிஞ்சிருக்கு இந்த பேப்பரு. ஒரு ஒரு ஸ்பூன் என்னதுன்னே இதுல போடலையே. கீழே தண்ணி வந்து பாயில் ஆகி மேல இருக்கிறத குக் பண்ணணும். கோகனட். கோகனட் புட்டு செய்யணும். வீட்டுல தான் அம்மா செய்யும்போது பார்த்துட்டு இருந்தா தெரிஞ்சிருக்கும். சரி, ஃபர்ஸ்ட் வந்து மாவு 3 ஸ்பூன் தேங்காய். ஃபர்ஸ்டா 3 ஸ்பூன் தேங்காய், 4 ஸ்பூன் மாவு. 3 ஸ்பூன் தேங்காய், 4 ஸ்பூன் மாவு. ஓகே, ஃபர்ஸ்ட் தண்ணி ஊற்றிடுவோம். ஃபர்ஸ்ட் இதுதான் தேங்காய். 1 2 3. அடுத்து மாவு. ஐயோ, தப்பா பண்ணிட்டோமோ? ஒண்ணுதான். அதுதான் 3. ஓகே ஓகே, 1 2 2 1 2 2. ஓகே, ரீஸ்டார்ட். ஒன்று. ஓ, 2 தேங்காய் 1 மாவு. ஓகே ஓகே, கரெக்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கிளம்பணுமா? இப்பதான் கிளம்ப போதா ராக்கெட்? ஓ, போடு. கரெக்டா செஞ்சிட்டோமா? திரும்பியும் பண்ணலாம். புட்டு கடலைக்கறியா? சீனி. We are unable to offer you a secondary teacher position at this time. ஓ, அவளுக்கு டீச்சர் வேலை கிடைக்கலையா? அவன் தூங்கிட்டானான்னு பாக்காங்க. ஓ, அவனுக்கும் வேலை கிடைக்கலையா? கனடால எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு ரிஜெக்ட் பண்றாங்க. ஸோ பாவலன் தான் சொன்னான் போல, இங்க இருந்து நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இப்போ ஃபீல் பண்றான். சுரேஷ். சுரேஷ்னு யாரோ கம்பெனி வச்சிருக்காங்க போலயே. ம், ஆமா. யாரையும் தெரியாது, அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும்ல. இதுவும் வந்து இப்போ இல்ல, இது வந்து 19
1993 சம்திங்ல அப்போ. ம், ம். சுரேஷ் மேபி சொந்தக்காரனா இருக்கலாம். மே ஆமா. ராக்கெட்னு சொல்லி. ம். ஆமா. இங்க அவளுக்கு இங்கிலீஷ் புரிய மாட்டேங்குன்னு சொன்னாங்களா? இங்க ஸ்கூல்ல டீச்சரா இருக்க கஷ்டமா தான் இருக்கும். வீட்ல எல்லாரும் சிரிக்க வைக்க முடியும். நம்ம ம். ஏன்னா கவின்ட்ட தமிழ்ல பேசிதான் ராக்கெட் போகுது, ராக்கெட் விடும், புட்டு சாப்பிடுவோன்னு சாப்பிட வச்சா. இங்கிலீஷ்ல பேச முடியாதுல்ல அப்படி. ம். லாங்குவேஜ் பேரியர். போன் அடிச்சுட்டு. ம். ஏன்னா கவினும் எப்பவுமே இங்கிலீஷ்ல தான் பேசுறான். ஸோ ஆல்ரெடி அவன் கெவின்னு தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். ம். ஸ்பீடா பேசுறான். ம். தெரியலையே எதுல எதுன்னு. மேபி ஸ்கூல்ல லஞ்ச் சாப்பிட மாட்டானோ. இவங்க குழம்பு சோறெல்லாம் வச்சு விடுறது. ம். ஆமா, அங்க இருக்க பிள்ளைங்க எல்லாம் வேற சாண்ட்விச் அது இதுன்னு சாப்பிடுவாங்கன்னு எனக்கு மட்டும் இந்த மாதிரி வச்சு விட்றீங்கன்னு. ம். ஆமா. அவனுக்காண்டி தானே பண்ணாங்க. 1980 டைம்லலாம் கனடா இந்தியா லெவல் கனடாவும் கம்பேர் பண்ணா. ம். கனடாலையும் கல்ச்சர் லாங்குவேஜ் வேல்யூஸ்லாம் இருக்கு. ம். கரெக்ட் தான். ஆமா. ம். பெரிய பையன் ஆனோடனே புரிஞ்சிடும். சின்ன வயசுல அப்படித்தான் இருப்பான். இட்ஸ் அவர் சைல்டா. ஓகே கைஸ்.
நம்ம நிறைய டெவலப்மெண்ட் பார்த்துருக்கோம் இந்த எபிசோட்ல. இந்த மாதிரி பிரச்சனை வரும்னு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணல நான். அவங்க ஃபர்ஸ்ட் ஃபினான்ஷியலா ப்ராப்ளம் வரும், இல்ல ஆஹ் அவனுக்கு வந்து வீட்டில் வளர்ந்துருந்தா வித்தியாசமா வளர்த்துருக்கலாம், அந்த மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தாங்க. பார்த்தா அந்த ரெண்டு கல்ச்சரும் மிக்ஸ் ஆகும்போது ஸ்கூல்ல போகும்போது அவன் எதை சூஸ் பண்றான், அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்திருக்கு. பட் சின்ன வயசுல எல்லாருமே ட்ரெண்ட் எப்படி இருக்கு, எல்லாரு கூடயும் நம்ம சேர்ந்து இருக்கணும், நம்ம மட்டும் தனியா தெரியக்கூடாதுன்னு தான் நினைப்போம். ஸ்கூல்லயும் நான் கூட சில நேரம்லாம் வீட்ல மீன் கொடுத்து விடுவாங்க. அப்போ எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் இதாக தான் இருக்கும். சிக்கனு மட்டன் அதெல்லாம் ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டா ஓகே. ஃபிஷ்னா ஸ்மெல்லு ரொம்ப இருக்கும், எல்லாரும் நம்மளே பார்ப்பாங்க அப்படின்னு எனக்கு நம்ம ஊர் ஸ்கூல்லே தோணும். பட் அங்க இருக்கும்போது கண்டிப்பா எல்லாரும் பீஸா சாண்ட்விச்னு கொண்டு வரும்போது, குழம்பு கொண்டு வந்தா நம்மள எல்லாரும் ஒதுக்கி வைப்பாங்கன்னு அந்த பையனுக்கு தோன்றது வந்து ஃபேர் தான். பாவலன்னு சொன்ன மாதிரி. பட் அதான் பெரிய பையனானோன்னு புரிஞ்சுப்பான். நல்லா போகுது இந்த கேம். ஓகே, இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம் guys.